ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி, 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் வச்சுருக்கேன். அரப்புக்கு வந்துட்டு தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம், அப்புறம் மசாலா பவுடர்ஸ்க்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர், அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவையும் சாம்பார் பொடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரப்புக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம், அதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல பெரிய வெங்காயம், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிஞ்சு வெண்டைக்காவாக இருக்கனால இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நீங்கள் ஒரு வேளை கொஞ்சம் முத்துனதாக இருந்துச்சுன்னா இதை விட குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. வெண்டைக்காய் ஓரளவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை கீறி உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி சேர்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் தெரியாமல் சாப்பிட்ருவோம்ல, அதனால தான். அப்புறம் 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் அது கூடவே நம்ம மசாலா பவுடர்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இப்போது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நம்ம வச்சுருந்தோம்ல அதை தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரப்பு வச்சுருந்தோம்ல அதையும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நிறைய தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு இதை வேண்டிய கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டியான வெண்டைக்காய் பச்சடி ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.